திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பக்ரீத் திருநாள் வாழ்த்துச் செய்தியில், ஈத்துவக்கும் இன்பம் என்று வள்ளுவ பெருந்தகையால் போற்றப்பட்ட ஈகை பண்போடு, ஈட்டிய பொருளில் ஒரு பகுதியை ஏழை எளியோர் இன்னல் தீர வழங்கி மகிழ்வதை வாழ்வரமாக கொண்டு, நபிகள் நாயகம் வழங்கிய அறிவுரைகளை வாழ்க்கை நெறியாக கடைபிடித்து வாழும் இஸ்லாமிய பெருமக்களது வாழ்வில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலை பெறட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாமிய சமூகத்திற்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் இடையேயான உறவு அரசியல் மற்றும் சமூக காரணங்களை தாண்டிய ஆழத்தையும் மேன்மையையும் உண்மையான பிணைப்பையும் கொண்டது என்றும், திமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இஸ்லாமிய சமூகத்தின் பாதுகாப்புக்காகவும் உரிமைகளுக்காகவும் தோளோடு தோள் நின்று போராடும் உணர்வை கொண்ட உற்ற தோழமை என்பதை விவரிக்க தேவையில்லை என்றும், அந்த உறவும் நெருக்கமும் என்றென்றும் தொடரும் என்பதை இந்த நன்னாளில் மேலும் உறுதி செய்ய விரும்புவதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய மக்கள் அனைவருக்கும் தனது நெஞ்சம் கனிந்த பக்ரீத் பெருநாள் நல்வாழ்த்துக்களை மீண்டும் உரித்தாக்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பக்ரீத் திருநாள் வாழ்த்துச் செய்தியில், ஈத்துவக்கும் இன்பம் என்று வள்ளுவ பெருந்தகையால் போற்றப்பட்ட ஈகை பண்போடு, ஈட்டிய பொருளில் ஒரு பகுதியை ஏழை எளியோர் இன்னல் தீர வழங்கி மகிழ்வதை வாழ்வரமாக கொண்டு, நபிகள் நாயகம் வழங்கிய அறிவுரைகளை வாழ்க்கை நெறியாக கடைபிடித்து வாழும் இஸ்லாமிய பெருமக்களது வாழ்வில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலை பெறட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாமிய சமூகத்திற்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் இடையேயான உறவு அரசியல் மற்றும் சமூக காரணங்களை தாண்டிய ஆழத்தையும் மேன்மையையும் உண்மையான பிணைப்பையும் கொண்டது என்றும், திமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இஸ்லாமிய சமூகத்தின் பாதுகாப்புக்காகவும் உரிமைகளுக்காகவும் தோளோடு தோள் நின்று போராடும் உணர்வை கொண்ட உற்ற தோழமை என்பதை விவரிக்க தேவையில்லை என்றும், அந்த உறவும் நெருக்கமும் என்றென்றும் தொடரும் என்பதை இந்த நன்னாளில் மேலும் உறுதி செய்ய விரும்புவதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய மக்கள் அனைவருக்கும் தனது நெஞ்சம் கனிந்த பக்ரீத் பெருநாள் நல்வாழ்த்துக்களை மீண்டும் உரித்தாக்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.